வணக்கம். மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் இங்கு அருள் ஆஸ்திரேலியாவிலிருந்து, என்னுடன் இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அருஸ் என்னுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு இருந்த வணக்கம். இப்பொழுது நாங்கள் நேற்றும் கூட பேசியிருந்தோம், இது ஒரு நிரந்தரமான போர் நிறுத்த முறிவா இல்லை தற்காலிகமானதா என்று. ஆனால் பலத்த இருபக்க தாக்குதல்களின் பின்னர் ஒரு மழை ஓய்ந்தது போல, புயல் ஓய்ந்தது போல ஓய்ந்திருப்பதாகத்தான் தகவல் வந்திருக்கிறது. இது என்னவென்றால், ஹோர்முஸிலே ஈரான் தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் தாங்கள் தாக்கியதாகவும், ஆனால் ஒரு சில தாக்குதல்களை தாங்கள் செய்ததாகவும், ஆனால் ஈரானுக்குள்ளே நடந்த பல குண்டுவெடிப்புகளுக்கு தாங்கள் தொடர்பில்லை என்று சொல்லியும் மறுத்திருக்கிறார்கள் அமெரிக்கா. இதை பற்றின கொஞ்சம் தகவல்களை நேயர்களுக்கு வழங்குங்கள். அதாவது உண்மையாக அமெரிக்கா இல்லாத வேறொரு தரப்பு ஈரானுக்குள் தாக்குவதாகத்தான் அந்த செய்தியினுடைய அர்த்தம் படும். இப்போ என்ன நடக்கிறது? சண்டையின் நிலைமை என்ன? திருப்ப பேச்சுவார்த்தைகளுக்கான ஆரம்ப புள்ளிகள் விடப்படுவதாகவும் தகவல்கள் வருகின்றன. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள். இது தொடர்பாக நேற்று கூட நாங்கள் பேசியிருந்தோம். இந்த போர் ட்ரம்ப் கூறியிருந்தார், இது இட்ஸ் ஓவர் என்று சொல்லி. போர் நிறுத்தம் முடிந்து விட்டது, இனிமேல் ஈரானுடன் பேசுவதில் அர்த்தமில்லை, தாங்கள் ஒரு தீவிரமான போரில் இறங்க போவதாக கூட மிரட்டி இருந்தார். வழமை போல் காக் தீவை கைப்பற்ற போவதாகவும் கூறியிருந்தார். ஆனால் இன்று CNN போட்டிருக்கின்றது, பாகிஸ்தானும் கட்டாரும் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான பின்தள வேலைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியிருக்கிறது. அதே சமயம் அமெரிக்க அதிகாரிகளும் கூறியிருக்கிறார்கள், டெக்னிக்கல் டோக் என்று சொல்லி தொழில்நுட்ப ரீதியாக அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெறும் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு ஏதுவாக இன்று அந்த 72 மணி நேரத்துக்கு பிறகு இன்று அங்கு ஒரு அமைதி நிலவுவதாக கூறப்படுகின்றது. எந்தவித தாக்குதல்களும் இடம்பெறவில்லை. ஆனால் இந்த தாக்குதல் இடம்பெறவில்லை என்றதுக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ராஜதந்திரத்துக்கு சற்று ஓய்வு கொடுப்பதற்காக வாஷிங்டனை வேண்டுமென்றே தொடர் தாக்குதல் நடந்து வந்ததாகவும், ஆனால் இப்போது CNN-க்கு ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்ததன்படி பதற்றம் அதிகரிப்பதை தவிர்க்கவும், ராஜதந்திரம் செயல்பட அனுமதிக்கவும் அமெரிக்கா தாக்குதலை நடத்திய பின்னர் இடைநிறுத்தம் செய்வதாகவும், தற்போது திரைக்கு பின்னால் தீவிரமாக ஒரு ராஜதந்திர செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் அது இன்னொன்று கூறியிருக்கிறது, பென்டகன் தேவைப்பட்டால் இன்று இரவு சாத்தியமான தாக்குதல்களை நடத்தவும் தயாராக இருப்பதாகவும், USS ஆப்ரஹாம் லிங்கன் கடற்படை கப்பலில் இருக்கின்ற விமானங்களில் பணியாளர்கள் ஏவுகணைகள் மற்றும் குண்டுகளை நிரப்பி வருவதாகவும், அதில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான படையினரை தயார் நிலையில் இருக்குமாறு ஆப்ரஹாம் லிங்கனின் கட்டளை தளபதி உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். எது எப்படியோ, ஆனால் இன்று தாக்குதல் ஓய்வில் இருக்கின்றது. இதற்கு முதல் காரணம் என்னவென்று சொன்னால், ஈரானின் பதிலடிகளும் ஒரு காரணம். ஈரான் நேற்று இரவும் அதிகாலை வேளையிலும் பஹ்ரைனில் உள்ள 2 மற்றும் குவைத்தில் உள்ள 2 என 4 அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் தற்கொலை ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதுடன், இந்த தாக்குதலின் விளைவாக அவை அழிக்கப்பட்டது குறித்தும் அறிக்கையை வெளியிட்டிருந்தது. வந்த காணொளிகளிலும் அந்த குண்டு ஏவுகணை தடுக்கப்படாமல் உள்ளே போய் விழுந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயம் ஜோர்டானில் உள்ள ஒரு அமெரிக்க இராணுவ தளத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் அங்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் வானத்தை நோக்கி ஏவுகணைகளை ஏவியதை காணக்கூடியதாக இருந்ததாகவும், அதற்கு பின்னர் ஈரானின் 2 ஏவுகணைகள் அந்த தளத்தை தாக்கியதாகவும், தளத்தில் வெடிப்பதிர்கள் கேட்டதாகவும், ஜோர்டானில் குண்டு வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜோர்டானை பொறுத்தவரையில் இப்போது அமெரிக்காவின் தற்போதைய நடவடிக்கைகளுக்கு ஒரு கட்டளை கொமாண்ட் சென்டர் அல்லது கோஆர்டினேட்டிங் சென்டராக பின்தளமாக ஜோர்டான் தான் இருக்கின்றது. அமெரிக்காவின் டேங்கர் விமானங்கள் KC-135 மற்றும் தாக்குதல் விமானங்கள் F-35 ரக விமானங்களின் தளமாக இப்போது ஜோர்டான் தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கடந்த முறை ஜோர்டான் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் கூட ஜோர்டானில் இருந்த
F-35 ரக விமானங்கள் அழிவடைந்ததாகவும் ரடார்கள் சேதமடைந்ததாகவும் கூறியிருந்தார்கள். இப்போது ஜோர்டான் மீதும் ஈரான் தாக்கியிருக்கின்றது, குவைத் மீதும் தாக்கியிருக்கின்றது. அதே நேரம் பஹ்ரைனையும் தாக்கி இருக்கின்றது. ஆனால் இந்த தடவை ஈரான் UAE-யோ அல்லது சவுதி அரேபியாவையோ பெருமளவில் தாக்க முற்படவில்லை. இங்கே குறிப்பாக என்னத்தை நான் கேட்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஏற்கனவே ஈரான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதாவது துபாயின் மீது, அபுதாபியின் மீது தாக்கல் நடத்தியிருக்கிறது, கத்தாரின் மீது தாக்கல் நடத்தியிருக்கிறது, பாரின் மீது தாக்கல் நடக்கிறது, குவைத்தின் மீது தாக்கல் நடத்துகிறது. ஆனால் ஜோர்டானின் தாக்குதல்கள் பெரிதாக பேசப்பட்ட தாக்குதல்களாக இருக்கவில்லை. இடைக்காலத்தில் ஒரு இடைவெளி இருந்தது ஜோர்டான் மீதான தாக்குதல். ஜோர்டான் தான் இப்பொழுது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தளத்தை கொண்டிருக்கக்கூடிய இறுதியான தளம், பின்தளத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் ஜோர்தானாகத்தான் இப்பொழுது படுகிறது. அப்ப அந்த ஜோர்தானை விட்டு வைத்தது இப்ப எங்களோட காவியங்கள்ல சொல்லுவார்கள், இன்று போய் நாளை வா என்று சொல்லி ஒரு போர்க்களத்திலே அந்த காலத்திலே நீதி நியாயம் இருந்தது போல ஜோர்தானை விட்டு வைத்து கொஞ்சம் கடைசி காலமாக இருங்கள், நாங்கள் இறுதியாக தேவை என்றால் வருகிறோம் என்று விட்டு வைத்திருந்தது ஈரான் மாதிரி. இப்பொழுது அந்த ஜோர்தான் மீதும் தாக்குதல் நடந்து விட்டால் இனிமேல் அமெரிக்காவுக்கான தளம் எங்கே? சவுதி அரேபியாவும் வெளியேற சொல்லி முரண்டுபட்டு கொண்டு நிற்கிறது, வேண்டாம் நீங்கள் என்ற மாதிரி. அதே போல இப்ப பஹ்ரைன்லையும் குவைட்லையும் அடி விழுந்து விட்டது. ஜோர்தானிலும் அடி விழுந்தால் இனி அமெரிக்கா எங்கே நின்று ஈரானுக்கு எதிரான விமானங்களை பறக்க வைப்பதோ, ஏவுகணை எழுவதோ, எங்கே தளம் அமைக்க முடியும்? எங்கே தளம் இருக்கிறது? அதுதான் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஜோர்டானில் இடம்பெற்ற தாக்குதல் அமெரிக்காவின் இறுதி தளமாகத்தான் அது இருக்கின்றது. இப்போது இந்த 5வது கடற்படை தலைமையகம் பஹ்ரைனில் இருக்கிறதோ அல்லது குவைத்தில் இருக்கிற வான்படை தளங்களோ இருக்கின்றது. ஆனால் முற்றாக இயங்க முடியாத நிலை தான் இருக்கின்றது. ஆனால் ஜோர்டான் தளம் அது ஒரு மிகப்பெரிய தளம். அங்குதான் அமெரிக்கா தனது விமானங்களை நிறுத்தி வைக்கின்றது, டேங்கர்கள் மற்றும் லாஜிஸ்டிக் சப்போர்ட்டுகள், ஏவுகணைகள் என்று சொல்லி அதை 2 ஏவுகணைகளாலும் அதை பாதுகாத்து வைத்திருந்தது, அயன் டோம் போல. நீங்கள் சொன்னது போல ஜோர்டான் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலில் தான், இப்ப பஹ்ரைனில் இருக்கிற 5வது கடற்படை தலைமையகத்தை அவர்கள் இஸ்ரேலுக்கு மாற்றப் போவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலின் நெவட்டிம் வான்படை தளமாக இருக்கலாம், அல்லது டெல் அவிவ் பகுதியில் இருக்கிற தளமாக இருக்கலாம், அல்லது ஹைஃபா பகுதியில் இருக்கின்ற தளங்களாக இருக்கலாம். எல்லாம் தொடர் தாக்குதலுக்கு இலக்காகி வருகின்றது. அப்ப இந்த நிலையில் இஸ்ரேலிலும் இருந்தாலுமே அமெரிக்காவின் தளங்கள் தாக்கப்படும், அமெரிக்கா தாக்கினார் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. டியாகோ காசியாவை தான் இப்போது அவர்கள் ஒரு தங்களுக்கான தளமாக யோசித்திருந்தார்கள். இந்த வளைகுடாவில் இருந்து நீங்கள் கூறியது போல இப்ப சவுதி அரேபியா மறைமுகமாக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது, தங்கள் தளத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த முறை பார்த்தாலும் சவுதி அரேபியா கடும் பெருமளவில் தாக்கப்படவில்லை. அப்ப இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு ஓரளவு தெரிகிறது, வளைகுடா நாடுகளில் இப்ப சவுதி அரேபியா தான் மிகப்பெரிய தலைமை வைத்திருந்தது அமெரிக்கா. அது இவ்வாறு வளைகுடா நாடுகளில் இருந்து தாங்கள் வெளியேறப்பட்டால் வேறு தளங்கள் தேவை என்றுதான் டியாகோ காசியாவை பற்றி எல்லோரும் பேசியிருந்தார்கள். ஆனால் அதே சமயம் டியாகோ காசியாவை விட இலங்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவேதான் இப்போது இலங்கை மீது அமெரிக்காவின் அண்மையில் கூட இலங்கைக்கு 10 உலங்கு வானூர்திகளை கொடுத்திருந்தார்கள், பெல் 206 என்று சொல்கிறது. கடற்படை கப்பல்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அங்கு அமெரிக்க அதிகாரிகள் வந்து போகிறார்கள். வான்படை தளபதி அமெரிக்காவின் வான்படை தளபதி வந்துதான் அந்த உலங்கு வானூர்திகளை கொடுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். அப்படி பல நிகழ்வுகள் இலங்கையை சுற்றி நடப்பது என்னென்று சொன்னால், அவர்களுக்கு இப்போது இலங்கை ஏனென்று சொன்னால் டியாகோ காசியா கூட பிரித்தானியாவின் தளமாகத்தான் இருக்கின்றது. இப்ப பிரித்தானியா அதை பயன்படுத்துவதை கூட, அந்த ரன்வேயை பயன்படுத்துவதை கூட தாங்கள் முற்றாக அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரு முரண்டு பிடித்திருந்த நிலையில் இப்போது இலங்கையை அமெரிக்கா குறிவைக்கின்றது, தனது பின்தளத்துக்காக என்றுதான் கூறப்படுகின்றது. அவ்வாறு இலங்கையை அமெரிக்கா குறிவைக்குமாக இருந்தால் இங்கே நாங்கள் இன்னொரு வகையாக யோசித்து பார்ப்போம். அது இலங்கை அரசு முதல்ல உடன்பட வேண்டும். இலங்கை அரசு உடன்பட்டாலும் இப்பொழுது 3 வகையான இனங்கள், தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் இணைந்து வாழுகின்ற நாடு. அவர்கள் தற்செயலாக இப்ப தமிழ் மக்களோ முஸ்லீம் மக்களோ எதிர்ப்பு தெரிவித்தார்.
அவர்களையும் சமாளிப்பதற்காக உங்கள் நாட்டிலேயும் உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு தீர்வை எடுத்து தருகிறோம், அல்லது முதல் எதற்காக நீங்கள் போராடினீர்களோ அதற்காக நாங்கள் தீர்வையா அல்லது வேறு யாவது மாற்று வழிகளை செய்திருக்கிறோம் என்று வந்து இறங்குவார்களா? இல்லை, எங்களுக்கு இப்போ தேவை ஏற்படுகிறது, உங்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறோம், பயன்படுத்தினதன் பின்னர் நாங்கள் உங்களை கைவிட்டு விடுவோம் என்ற அடிப்படையில் தான் இலங்கைக்கு வருவார்களா? இப்பொழுது அனுர் அரசாங்கம் அதுக்கு உடன்படுமா? இப்ப இந்தியாவோட கூட இந்த வல்லரசோட கூட அனுர் அரசாங்கம் கொஞ்சம் முரண்பட்ட போக்கைத்தான் கடைபிடிச்சு வருகிறது, நல்லுறவிலே இல்லை. அந்த வகையில அவ்வாறு அமெரிக்காவை இருகரம் கூப்பி வரவேற்குமா அனுர் அரசாங்கம் அப்படி வருமாக இருந்தால்? என்று சொன்னால் இதில் பல விடயங்கள் இருக்கின்றது. அமெரிக்கா இப்பவும் கிட்டத்தட்ட 20 வருடம் முன்னுக்குத்தான் யோசிக்கும். அடுத்த 40, அதாவது இப்ப 2026 என்று சொன்னால் 2046ஆம் ஆண்டுல என்ன திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அவங்க சிந்திப்பாங்க. போர் இடம்பெற்ற போது மனித உரிமை மீறல்களை தூண்டியதும் அமெரிக்கா தான், அதனை ஆதாரமாக்கியதும் அமெரிக்கா தான். எல்லா ஆதாரங்களையும் தனது என்ஜிஓக்கள், இந்த அனைத்துலக மன்னிப்பு சபை, ஹியூமன் ரைட் வாட்ச், அதெல்லாம் வாஷிங்டன் தளமாக கொண்டது, எல்லாம் அவங்களோட பினாமி தான். அவர்களை கொண்டு விட்டு ஆதாரங்களை சேர்த்தாச்சு. அப்ப அமெரிக்காவுக்கு தெரியும் அங்கு ஒரு முனைவாக்கப்பட்டது, அதாவது 2 இனங்களுக்கு இடையிலான முருகல் நிலை இருக்குது. அப்ப இலங்கை அரசு அதற்கு சம்மதிக்காது விட்டால் இந்த மனித உரிமை மீறல்களை தூக்கலாம். அது இலங்கை அரசுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கு. அடுத்தது பொருளாதார ரீதியான அழுத்தமாக இருக்கு. அடுத்தது புலம்பெயர் தமிழர்களை பயன்படுத்தலாம். அதுக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இது அவங்கள இருக்கிற பேக்கப் பிளான். 3வது பிளானாக அவங்க என்னத்தை போட்டார்கள் சொன்னால், இஸ்ரேலியர்களை அங்கு இறக்கி இருக்கிறார்கள் அருகம்பேய்க்கு. அப்ப இஸ்ரேலியர்கள் அங்கு அவர்கள் ஒரு கொஞ்சம் பேர் காணும், கணக்க தேவையில்லை. என்று சொன்னால் அவர்கள திட்டம் வந்து அங்கிருக்கிற நிறுவனங்கள், அங்கிருக்கின்ற பொருளாதார மையங்களை கையகப்படுத்துவது, மற்றது உள்ளூருக்குள் கலவரங்களை மூட்டுவது. அவர்களுக்கு தெரியும் எங்க குண்டு வைக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றது. ஏனென்றால் சிரியாவில் இடம்பெறுகிற குண்டுவெடிப்புகளை நீங்கள் பார்க்கலாம். அதாவது எந்த நாட்டுல குண்டு வெடித்தாலும் அதுக்கு பின்னால் மொசாட் இருக்கிறது என்ற ஒரு நிலைமையாக இப்போது மாறி. அருகம்பேயில அவர்கள் வலுவாக காலூன்றி விட்டார். அவர்கள் இலகுவாக, என்று சொன்னால் 1986களில் இஸ்ரேலின் ஒரு ஓய்வு பெற்ற ஜெனரல் தான் கிழக்குக்கு வந்து ஜேஆர் கூட்டிக் கொள்ளப்பட்டவர். அவர் கூறியது ஒன்றுதான், முதலில் இயக்கத்தை நீங்கள் அடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிளவை ஒன்றை ஏற்படுத்துங்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் நேரே அடிக்காதீர்கள், உங்களுக்கான ஒரு அடியாளை உருவாக்குங்கள். அவ்வாறு உருவாக்கப்பட்டவர்கள் தான் முஸ்லிம்கள். அப்ப முஸ்லிம்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் ஒரு பிரச்சனையை உருவாக்கிய வேண்டும் என்ற அந்த ஐடியாவை கொடுத்ததே அவர்கள் தான். அப்படி அவர்கள் இப்போது இலங்கை அரசை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கு. அப்ப எனவேதான் இலங்கை அரசு கடுமையாக இதில் எந்த விதமான ஒரு அமெரிக்காவை எதிர்க்கிற நிலைமையில் இல்லை. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா முன்னர் அமெரிக்காவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது இந்தியாவால் அதை செய்ய முடியாத ஒரு நிலையில் இந்தியா பொருளாதார ரீதியாகவும் படைத்துறை ரீதியாகவும் பலவீனம் அடைந்திருக்கு. இன்றும், அதாவது நேற்று நான் நினைக்கிறேன் முந்ததான் வியாழக்கிழமை அமெரிக்க அதிபர் மீண்டும் சொல்லி இருக்கின்றார், தான் பாகிஸ்தான் இந்திய போரை தான் முடித்து வைத்திருக்கிறேன். 11 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. முதல் 7 என்றார்கள், இப்போது இந்தியாவுடைய 11 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஒன்று இந்தியா மீதான ஒரு அழுத்தத்தை அவர் மறைமுகமாகும். 2வது, உங்களுக்கு தெரியும், முதல் அதானி மீது ஒரு அழுத்தத்தை போட்டிருந்தார், அவர் நிதி மோசடி செய்தது என்று சொல்லி ஒரு வழக்கு. இப்போது அந்த வழக்கை நீக்கி இருக்கிறார். வழக்கை நீக்கிய பிற்பாடு இப்போது இந்தியா வந்து இந்தோனேஷியாவுக்கு போயிருக்கிறது. அடுத்தது இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறது. அப்ப இந்த ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியும், அந்த குவாட் என்ற அமைப்புல ஆஸ்திரேலியா இருந்தது, அக்யூஸ் என்ற அமைப்புல இருக்கிறது. ஆஸ்திரேலியா வந்து அமெரிக்காவின் ஆசிய பிராந்தியத்தை பார்த்ததற்கான ஒரு ஏவலாளி. இப்ப ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளை ஒருங்கிணைத்து இந்தியா இந்த அமெரிக்காவுக்கான ஒரு வேலையை செய்ய போகிறது என்று சொன்னால் இலங்கையில் தளம் அமைப்பதையும் இந்தியாவால் தடுக்க முடியாமல் தான்.
சரி, இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இலங்கையிலிருந்து துபாய் போன்ற நாடுகள், ஈரான் ஒரே அளவு தூரம் 4 மணித்தியால விமான பயணத்தில் தான் பயணம் செய்யணும். கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இலங்கையிலிருந்து இந்த குறிப்பிட்ட ஈரானோ அந்த நாடுகள் இருக்கின்றன. அப்போ இப்ப விமானங்கள், தாக்குதல் விமானங்கள் சில இலங்கை இடம் கொடுக்குமாக இருந்தால், தாக்குதல் விமானங்கள் பறந்து வந்து இந்த 3 மணித்தியாலங்கள் வந்து பறந்து வந்து திரும்பி தாக்குதல் நடத்தி திரும்பி செல்வதற்கான எரிபொருள் வசதிக்கேற்ற தூரம் சரியாக இருக்குமா? முதலாவது கேள்வி. இரண்டாவது, இந்த ஏவுகணை வீச்சுக்கும் இப்போ அமெரிக்காட்ட உள்ள ஏவுகணைகள் பல்லாயிரம் மைல்களுக்கு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏவுகணை வீச்சுக்கும் குறிப்பிட்ட இப்போ 3000 கிலோமீட்டர் தாண்டி செல்லக்கூடியதான ஏவுகணைகள் என்றால் இப்போது பாவிக்கப்படுகின்ற ஏவுகணைகள் அல்லது புதிய வகையான ஏவுகணைகளை பாவிப்பார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கையில ஒரு மத்தள என்கின்ற ஒரு விமான நிலையத்தை உண்மையை சைனா தான் அமைத்துக் கொடுத்தது கடன் அடிப்படையில். அவ்வாறு கேட்டால் இப்ப இலங்கையில் உள்ள இந்த கட்டநாயக்கா விமான நிலையத்தை பாவிக்க முடியாது என்றால் அது பயணிகள் விமான நிலையம். அங்கே பெருமளவுக்கு இராணுவ விமானங்களை நிறுத்துவதோ அல்லது அவசரத்துக்கு பயன்படுத்துவதோ கடினமானது. அவ்வாறு மத்தள விமான நிலையத்தை பாவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்தால் அது சைனா எதிர்க்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அல்லது திருவண்ணாமலையினுடைய கப்பல் தளத்தை பாவிக்கிறதுக்கு அது இயற்கையான துறைமுகம் பாவிக்கிறதா இருந்தால் கப்பல் படைகளுக்கு வருமா? அல்ல ஏதாவது ஒரு தீவு ஒன்று இருக்கிறது, கச்சதீவு போல ஏதாவது ஒரு தீவு ஒன்றை எதை அவர்கள் டார்கெட் பண்ணுவார்கள் நினைக்கிறீர்கள்? உண்மைதான். இது ஒன்று நீங்கள் பார்க்கலாம். இந்த போர் நடந்து கொண்டிருந்த போது இலங்கையிடம் அமெரிக்கா கேட்டிருந்தது தங்கள் 2 போர் விமானங்கள் இறங்குவதற்கு அனுமதியை கொடுக்க சொல்லி இலங்கை அதை மறுப்பு தெரிவித்ததாக கூறியது. அப்ப இலங்கை எப்போது அதை வெளிக்கொண்டு வந்திருந்தா இலங்கை கடற்பரப்பில் வைத்து ஈரானிய கப்பலை தாக்கி அளித்த போதுதான் இலங்கை 2 விடயங்களை சொன்னது. ஒன்று, ஈரான் கப்பலுக்கும் தாங்கள் அனுமதி வழங்கவில்லை, அமெரிக்காண்ட போர் விமானங்களுக்கும் அனுமதி வழங்கவில்லை என்று தாங்கள் ஒரு நடுநிலைமைவாதியாக காட்ட முற்பட்டிருந்தார். ஆனால் அது பிறகு அந்த ஈரான் கப்பலுக்கு இலங்கை அனுமதி வழங்க மறுத்தது எல்லாம் ஒரு அமெரிக்காவின் நலன் சார்ந்து அமெரிக்காவில் இருந்து விடக்கப்பட்ட ஒரு வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இலங்கை செயற்பட்டது என்று தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டது. அப்ப இலங்கை கிட்டத்தட்ட அமெரிக்கா சார்ந்துதான் நிற்கும். நீங்கள் கேட்டது போல இப்ப உண்மைதான். இப்ப டியாகோ காசியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர். அதே போலதான் இலங்கையும் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தான், கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் என்றுதான் கூறுகிறார். ஆனால் அவர்களுக்கு ஏன் இந்த தளங்கள் தேவை என்றால், நீங்கள் யோசிக்கலாம், அங்கிருந்து விமானங்கள் எவ்வாறு வந்து தாக்குவதென்றால், இப்ப F-15 ரக விமானங்கள் தான் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள். எனவேதான் F-15E விழுந்த போது அமெரிக்காவுக்கு எல்லோரும் மிக பெரிதாக எழுதியிருந்தார்கள் என்றால், ஆழ ஊடுருவும் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானத்தை ஈரான் சுட்டுது என்று சொன்னால் அமெரிக்கான குண்டுவீச்சின் திறன் முழுக்க பாதிக்கப்படும். அப்ப அந்த விமானங்களுக்கும் டேங்கர்களை வைத்திருக்கிறார். அப்ப இலங்கை இப்ப குண்டு வீசுற விமானங்கள் கூட பிரித்தானியாவில் இருந்தால் போகின்றன. பிரித்தானியாவில் இப்ப விழுந்த விமானம் கூட அன்றைக்கு அந்த F-15E விழுந்தது கூட பிரித்தானியாவில் இருந்து சென்ற விமானம் தான் விழுந்தது. இப்ப பிரித்தானியாவில் இருந்து, ஜெர்மனியில் இருந்து, இத்தாலியில் இருந்து போகிறார். அதே போல இலங்கையிலிருந்து போனாலும் அதுக்கு டேங்கர், அதுக்குரிய எரிபொருட்களை டேங்கர் விமானங்கள் நிரப்பும். அது போய் வரும். ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கு தளம் ஏன் தேவை என்று சொன்னால், அவர்களோட கப்பல் போகும் பிரச்சனை இல்லை. இப்ப அப்ரஹாம் லிங்கராக இருக்கலாம், ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷாக இருக்கலாம். அவை ஈரானுக்கு ஒரு 1000 மைலுக்கு கிட்ட நிற்கிறது. சிலது 400 மைல் 500 மைல் என்று நிற்கும். அதுல இருந்து இப்ப டொமஹாக் ஏவுகணை கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடிய அவர்களுக்கு தளம் ஏன் தேவை என்று சொன்னார். எனவே இந்த கப்பல்களை கொண்டு போய் அங்கிருந்து தாக்குதலை நடத்திவிட்டு வரலாம் என்றால், ஒரு கப்பல்ல கிட்டத்தட்ட 60 போர் விமானங்கள் கூட நிற்கின்றது. அந்த கப்பல் மாதக்கணக்கில் கடலுக்கு நிற்கும். ஆனால் அந்த கப்பல்களுக்கு ரீலோட் பண்ணணும் ஏவுகணைகளை. அந்த ஏவுகணைகளை வைத்திருக்க ஒரு குடோன், அதாவது களஞ்சியம் தேவை. அந்த ஏவுகணைகள் கப்பலில் இருந்து கப்பலுக்கு ரீலோட் பண்ண முடியாது. ஒரு துறைமுகத்திலிருந்து தான் ரீலோட் பண்ணலாம். ரீலோட் பண்றேன்னா திருப்ப ஏற்றுவது. அந்த முடிந்த ஏவுகணைகளுக்கு மீண்டும் கிரேன் வசதிகள் அதுகள் எல்லாம் தேவை. அதற்குத்தான் அவர்களுக்கு ஒரு தளம் தேவை. ஏனென்றால் இதுவரை காலம் அந்த 5வது கடற்படை தலைமையகத்தில் இருந்தால் அதை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது அதிலிருந்து செய்ய முடியாது என்று சொன்னால், அதில் ரீலோட் பண்ணும் போது ஈரான் ஏவுகணை விழுமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தும். மற்றது அங்கு களஞ்சியங்களையும் பாதுகாத்து வைக்க முடியாது என்றால், ஈரான் ஏவுகணை விழுந்தால் எல்லாம் வெடித்து தரவிடும். அப்ப அந்த நிலைமை தான் இப்போது அவர்களுக்கு தூரம் என்றாலும்
இலங்கையில் ஒரு தளம் தேவையாக இருப்பதற்கு காரணம் இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட்டுக்கு தான் முக்கியமாக அவர்களுக்கு தேவை. சரி, இப்ப இந்த இடத்துல நான் கட்டாயம் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம், சிலர் அதுல மாற்று கருத்து கொண்டிருப்பார்களோ தெரியாத, நான் அறிந்த விடயத்தை சொல்கிறேன். என்னவென்றால் 1971 72 நினைக்கிறேன், பாகிஸ்தானிடமிருந்து பங்களாதேஷை தனி நாடாக பிரிப்பதற்காக இந்தியா ஒரு யுத்தம் நடத்தியது. அந்த யுத்தத்தின் பொழுது பாகிஸ்தானிய விமானங்கள், தாக்குதல் விமானங்களை இலங்கையினுடைய வான்பரப்புக்குள் நுழைந்து இலங்கையிலே வந்து எரிபொருள் நிரப்பிச் செல்வதற்கும் இலங்கையின் விமான நிலையங்களிலே தங்கிச் செல்வதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்ட என்ற ஒரே காரணத்துக்காக இந்தியா இலங்கையை பழிவாங்குவதற்காகத்தான் இந்த இளைஞர்களை பாருங்கள், உங்களுக்கு ஒரு, அதாவது வந்து இலங்கைக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறேன் என்று சொல்லி இந்தியா இளைஞர்களை கூப்பிட்டு ஆயுத பயிற்சி கொடுத்து இலங்கைக்கு தலையீடு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்துக்கு உதவி செய்தது என்ற ஒரு வரலாறு பேசப்படுகிறது. மற்றது அவர்கள் அந்த பொழுது என்ன செய்தார்கள் என்றால், அவர்களுடைய நோக்கம் இலங்கைக்கு தலையீடு கொடுக்க வேண்டுமே தவிர தமிழர்களுக்கு தீர்வுடைக்க வேண்டும் என்றது இல்லை என்பதற்காகத்தான் பல ஆயுத குழுவினத்திலே பல ஆயுத குழுக்களை கூப்பிட்டு 2வது நேரத்தில் தங்களுக்குள்ளே அடி உருவாங்கள் பிரச்சனை வரும் என்று சொல்லி உருவாக்கப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கிறது. அதை பற்றி இப்ப இந்த நேரத்தில் தொட்டு பேசுவது நல்ல ஒன்று நினைக்கிறேன். என்றால் ஒரு நாடு இவ்வாறான இடங்கள் கொடுக்கப்படும் பொழுது வரக்கூடிய பின்விளைவுகளை பற்றி கதைப்பதற்காகத்தான் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். உங்கள் கருத்தை கூறுங்கள். அது நீங்கள் கூறுவது உண்மைதான். இலங்கை வந்து அப்போது பாகிஸ்தானுக்கு தளத்தை வழங்கியிருந்தது அல்லது வான்பரப்பை வழங்கியிருந்தது. இப்போது இந்த அமெரிக்க விமானங்களுக்கு ஐரோப்பா வான்பரப்பை வழங்குவது, தாங்கள் வழங்கவில்லை என்று கூறிவிட்டு மறைமுகமாக வழங்குவது போன்ற நடவடிக்கைகள் போன்றதுதான். அது மட்டுமல்லாது இந்த கொரிய போரின் போது சீனாவுக்கு ரப்பர்களை அனுப்பக்கூடாது என்றால் ரப்பர் அரிசி ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கை அனுப்பியிருந்தது. அண்மையில் இலங்கைக்கு வந்திருந்த சீன அதிபர் அதை நினைவு கூர்ந்திருந்தார். எல்லா தடைகளையும் மீறி இலங்கை தங்களுக்கு உதவியை செய்திருந்தது என்று கூறியிருந்தார். இலங்கை அவ்வாறான நிகழ்வு செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு பிறகு இந்த வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லி அமெரிக்காவின் பக்கம் என்னென்று சொன்னால் 1983 ஆண்டு அந்த ஜூலை கலவரம் இடம்பெற்ற பின்னர், இனப்படுகொலை இடம்பெற்ற பின்னர், அன்றைய அமெரிக்காவின் சிஐஏ தலைவர் வந்து ஒரு ரகசிய விமானத்தில் வந்து ஏஆர் ஜெயவர்தனாவை சந்தித்து விட்டு சென்றதாக கூறப்பட்டது. அதன் பிறகுதான் இந்தியா வந்து அமெரிக்காவின் தளம் அமைய விடாமல் இருப்பதற்கு IPKF-ஐ இறக்கியிருந்தது. அது ஒரு வரலாறாக இருந்தது. இந்திரா காந்தி அர்ஜென்டினா ஊடாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரவும் முற்பட்டிருந்தார் இலங்கைக்கு எதிராக. அப்படியெல்லாம் இருந்தார்கள். அப்ப நீங்கள் சொன்னது போலதான் இப்போ இலங்கை இவ்வாறு தளத்தை வழங்கினால் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான். ஆனால் அதற்குத்தான் மறைமுகமாக அமெரிக்கா இந்தியாவை முறியடித்திருக்கின்றது. இப்ப அண்மையில் அமெரிக்காவின் துணை ராஜாங்க வெளிவிவகார செயலாளர் பேசிய பேச்சை நீங்கள் கவனமாக கேட்டு பார்த்தால் தெரியும். அவர் கூறுகிறார், நாங்கள் சீனாவில் விட்ட பிழையை இந்தியாவில் விடப்போவதில்லை. உங்களுக்கு நாங்கள் மார்க்கெட்டை தருகிறோம், உங்களுக்கான சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறோம், எல்லாவற்றையும் செய்த பிற்பாடு நீங்கள் எங்களுக்கு மேலே வளர்ந்து விட்டு பிறகு எங்களுக்கு சவாலாக மாறுவீர்கள். அதைத்தான் சீனா செய்தது. அந்த தவறை உங்களுக்கு செய்ய மாட்டோம், உங்களுக்கு இவ்வளவுதான் நீங்கள் வளரலாம் அல்லது இவ்வளவுதான் நீங்கள் செய்யலாம் என்பதைத்தான் நாங்கள் கட்டுப்படுத்தும். அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவை அந்த நிலைக்கு வருவதற்கு அவர்கள் அனுமதிக்க போவதில்லை என்பதைத்தான் குவாட் அமைப்பு இருந்த போது கூட அவர்கள் அக்யூஸ் என்ற அமைப்பை உருவாக்கி இருந்தார்கள். அப்ப இப்ப படைத்துறை இன்று அமெரிக்க அதிபர் இந்த 11 விமானங்கள் வீழ்ந்ததாக கூறுவதும், இந்தியா மீது பொருளாதார தடைகளை கொண்டு வருவதும், ஏன் ஹோர்முஸ் நீரிணையில் வைத்து 3 இந்திய கப்பல்களைத்தான் தாக்கியிருந்தார். இந்தியா வந்து கேட்டது, சீனா தான் பெருமளவில் எண்ணெயை வாங்குகிறது, நீங்கள் ஒரு சீன கப்பலையும் தாக்கவில்லை, 3 இந்திய கப்பல்களைத்தான் தாக்கியிருந்தீர்கள். அப்ப இந்தியாவின் பொருளாதாரத்தை தான் வீழ்த்த முடியும் என்றால் இந்தியாவை படைத்துறை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலவீனப்படுத்திவிட்டால் அமெரிக்கா இலங்கையில் என்ன செய்தாலும் இந்தியாவால் தட்டி கேட்க முடியாத நிலை. என்று சொன்னால் தட்டி கேட்டால் வரியை கூட்டுவார்கள், தட்டி கேட்டால் கப்பலை அடிப்பார்கள் என்ற ஒரு நிலைமை, அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். எனவேதான் அதாவது 87ஆம் ஆண்டு இருந்த நிலைமை வேறு. இந்தியா ஒரு பேரம்பேசு நிலையில் இருந்தது. இப்போது இந்தியாவை பலவீனப்படுத்தி விட்டு
தான் இந்த நிகழ்வு நகர்வுகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆமா, இப்ப இந்த இடத்திலே வந்து இப்ப இலங்கை இதை ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் இந்த கறிவேப்பிலை என்று சொல்வார்கள், பாவித்து விட்டு தூக்கி எறிகிறது போல இலங்கையில, அதாவது நான் சொன்னது போல இந்திரா காந்தி இந்த காலப்பகுதியில இலங்கையில குழப்பத்தை ஏற்படுத்தணும், உங்களுக்கு தலையடியை தரணும் என்று போராளி குழுக்களை உருவாக்கி கடைசியா இந்தியா தான் அளித்தது. அதே போல இப்ப திருப்பி அமெரிக்காவுக்கோ யாருக்கோ இது தளங்களை வழங்க முற்படுவர்களாக இருந்தால் சில நேரம் அது மாறி அழிவாகவும் வரக்கூடும். அந்த நேரத்துல 2 விடயங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஒன்று வந்து இந்த இவ்வாறு அமெரிக்கா இலங்கை நோக்கி வர்றதை எங்கள் தமிழர்கள் எங்களுக்கு சாதகமாக எதுவும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா? அவ்வாறு இருக்கிற சூழ்நிலை வந்தாலும் அதை ஒற்றுமையாக எதிர்கொள்ளக்கூடிய வகையிலாக எங்களோட தமிழ் பிரதிநிதிகள் இருக்கிறார்களா என்றதை நாங்கள் முதல்ல ஆராய வேண்டும். அப்படியான சந்தர்ப்பங்கள் எதுவும் இருக்கிறதா? இப்ப அமெரிக்கா உள்ளவரைக்குள்ள ஏதாவது எங்களுக்கு சார்பாக நாங்கள் தமிழர்கள் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதை பற்றியும் ஏதாவது சந்தர்ப்பம் இருந்தால் அதை நாங்கள் ஒரு ஆராய்ந்து பார்க்கலாம் அல்லவா? என்னென்று சொன்னால் பல சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதற்குரிய அதனை ஏற்றுக்கொள்வதற்குரிய ஒரு தலைமை பீடத்தை நாங்கள் அல்லது ஒரு அமைப்பை அல்லது ஒரு குழுவை நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும், மக்கள் ஆதரவுடன். அதை இல்லாமல் செய்து விட்டார்கள் பெருமளவில். அதாவது என்பிபி அரசே தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நிலையில் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து தமிழர்கள் என்று சொல்கின்ற அந்த அடையாளத்தை அளித்திருக்கிறார். அது என்னென்று இலகுவா சொல்லலாம் என்று சொன்னால், இங்க பாருங்கள், பிரித்தானியாவில தமிழர்கள் கன்சர்வேட்டிக்கான தமிழர்கள், லேபர் கட்சிக்கான தமிழர்கள் என்று இருக்கிறார்கள். தமிழர்களுக்கான தமிழர்கள் இல்லை. அப்ப அவர்கள் அந்த கட்சியின் நிகழ்ச்சியைத்தான் வேலை செய்வார். இப்ப ஒரு தீர்மானம் வந்தாலும் இந்த கன்சர்வேட்டிக்கான தமிழர்களை கன்சர்வேட்டிவ் கட்சியாகத்தான் பார்ப்பார்கள், லேபருக்கான தமிழர்களை லேபருக்காகத்தான் பார்ப்பார். அப்ப தமிழர்களுடன் யார் என்னென்று பேசுவதென்றதுக்கு தேடி தெரிய வேண்டியது. அதே போல என்பிபி கட்சிக்காக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இலங்கை அரசின் கட்சியாகத்தான் இருப்பார்கள், தமிழரின் பிரதிநிதிகளாக இருக்க போகுது. அதைத்தான் இலங்கை அரசு செய்கிறது. அது இலங்கைக்கு நல்லது. ஏனென்று சொன்னால் தமிழர்களிடம் பேசுவதற்கு யாரும் இல்லை என்ற நிலையை உருவாக்கி விட்டால் பிரச்சனை முடியுது. அப்ப ஆனால் இந்த நிலைமைகளை புரிந்து கொண்டு இதற்காக ஒரு கட்சியை அமைப்பதற்கு அல்லது வலுப்படுத்துவதற்கு எங்களிடம் ஒன்றும் இல்லை. ஆனால் சந்தர்ப்பங்கள் நீங்க சொன்னது போல வரும். ஏனென்றால் இன்றைக்கு சோமாலிலாண்டை வந்து இஸ்ரேல் அங்கீகரித்திருக்கு. அதே போல ஆர்மேனியாவில் 1915 ஆண்டு நடந்த இனப்படுகொலையை இப்போது இஸ்ரேல் தூக்கி இருக்கிறது. அப்ப 1915 ஆண்டு நடந்த இனப்படுகொலையை இஸ்ரேல் இப்ப தூக்கும் என்றால் 2009 ஆண்டு நடந்ததை தூக்குவாங்க, தேவை என்றால் தூக்குவாங்க. அவர்கள் தூக்கும் போது அதை கொண்டு நடத்த எங்களிடம் என்ன இருக்கிறது? அதுதான் மிக மிக முக்கியமான. நான் முன்னே செய்த அரசியல் ஆய்வுகளில் நான் குறிப்பிட்டது என்னவென்றால், நாங்கள் போராடுகின்ற பொழுது சில நேரம் எங்களுக்கு தீர்வு வராது, நாங்கள் மௌனமாகி போய் எல்லாம் சலித்த நேரங்களில் எங்களை தேடி வரும். இப்படிதான் நாடுகளில் உலக வரலாறுகளில் நடைபெற்றிருக்கிறது. அவ்வாறு சில சந்தர்ப்பங்கள் வருமாக இருந்தால் அதை நாங்கள் எதிர்கொள்வதற்கேற்ற வகையில் எங்களிடம் ஒற்றுமை, தமிழர்களிடம் இல்ல மிக பெரும் பலவீனமே ஒற்றுமை இல்லை என்பார்கள். அது 1000 வருடங்களுக்கு முன்னாக தமிழர்களின் வரலாறுகளை எல்லாம் பிரட்டி பார்த்தால் சோழர்கள் எப்படி அழிந்தார்கள், அவர்கள் எப்படி சண்டை போட்டார்கள் என்பதிலிருந்து வருகிறது. ஆகவே அந்த இடத்திலிருந்து நாங்கள் இப்பொழுது விலகிக் கொள்வோம், மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே பார்ப்போம். சரி, திரும்பி மீண்டும் நாங்கள் இந்த ஹோர்மோஸ் மற்றும் ஈரான் நோக்கி வருவோம். அமெரிக்க அதிபர் நேற்று கூறியிருக்கார் ஒரு கருத்து, இந்த சண்டைகள் நிப்பாட்டுறதுக்கு முதல்ல ஈரான் வந்து கப்பல்கள் மீது தாக்கினது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்ற சொற்பிரிவத்தை பாவிச்சிருக்கிறார், டெரரிசம் என்று சொல்லி. அப்படின்னா நீங்கள் ஒரு நாட்டின்குள்ள புகுந்து ஒரு தலைவரை கொள்றது, இல்ல ஒரு நாட்டுக்குள்ள வந்து ஒரு தலைவரை தூக்கி கொண்டு வாரது, அதுல ஒரு நாட்டுல போய் யுத்தம் தொடுக்கிறது எல்லாம் இன்னத்துக்குள்ள வருகின்ற அவர் நினைக்கிறார். கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. அதுதான் என்னென்று சொன்னால், இப்ப அவர்கள் தாங்கள் வைத்ததுதான் ஜனநாயகம், தாங்கள் சொல்வதுதான் சட்டம் என்று. இன்றைக்கு அது ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து என்று கூறுவது போல இன்றைக்கு அரசியலில் இருந்து இராணுவத்திலிருந்து இன்றைக்கு விளையாட்டுக்கு கூட அது மாறி இருக்கின்றது. ஒரு ரெட் கார்டை சிவப்பட்டையை மாற்ற இல்லாது செய்கிற அளவுக்கு போயிருக்கிறது எல்லா நிலைமை என்றால், உலகத்தின் சட்டங்கள், நீதிகள், நியாயங்கள் எல்லாம் ஒரு கேலி கூத்தாக நிலைக்கு வந்திருக்கு.
முந்தினால் நடந்த இந்த அதாவது அர்ஜென்டினா நாட்டுக்கும் மற்றது குவைட்டுக்கு நடந்த அந்த போட்டியில கூட நிறைய அர்ஜென்டினாவை வெல்ல வைப்பதற்கான அரசியல் பின்னாலே நடந்ததுதான் ஒரே குற்றச்சாட்டுகள் நிறைந்து கொண்டிருக்கின்றன. அதையும் தொட்டு செல்லுங்கள் கூடவே. உண்மைதான். அப்ப இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்நேற்று இந்த மார்க் ரூட்டே இந்த நேட்டோவின் தலைவர் கூறியிருந்தார், நாங்கள் ஜனநாயக நாடு, நாங்கள் எங்கள் எல்லைகளை பாதுகாப்போம், நாங்கள் யாருடனும் சண்டைக்கு போவதில்லை, நாங்கள் எங்கள் எல்லைகளை பாதுகாப்பதற்காக ஒரு பாதுகாப்பு யுத்தம் நடத்துகிறோம், இதை பூட்டினுக்கு நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம், பூட்டின் எங்கள் மீது தாக்குகிறார். இல்லை, நீங்கள் நேட்டோவை விரிவுபடுத்தி அங்கிருக்கின்ற நாடுகளை எடுத்து உங்களுடைய எல்லை என்று எதை சொல்கிறீர்கள்? நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எல்லையை மாற்றி கொண்டு போவீர்கள். இன்றைக்கு இந்த நாட்டை பிடிச்சி அடுத்த நாட்டை பிடிச்சி, அப்ப உங்களுடைய எல்லை விரிவடைஞ்சு கொண்டு போகும். பிறகு அதுக்குள்ளதான் நாங்கள் நிற்கிறவங்களுடைய இல்லை என்று சொன்னால் ஒன்றும் செய்ய முடியும். அதே நிலைமையாகத்தான் இப்போது ட்ரம்ப் கூறுவதும் எண்ணெய் கப்பல்களை அடிப்பது பயங்கரவாத தாக்குதல். அதைத்தான் அவர்கள் திட்டமிட்டார்கள். என்னென்று சொன்னால் கோமுசை இரண்டாக பிரிப்பது, ஒன்றை ஓமானின்றாக வைத்திருப்பது, ஓமானின்றே நாங்கள் அனைத்துலகத்தின்றான ஒரு அங்கீகாரத்தை, ஏனென்றால் இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் இந்த ஹோமூஸை ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு சட்டபூர்வமாக மாற்றிவிட்டு இந்த ஈராக்கின் மீது அடித்தார்களே, என்னென்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையின் அனுமதிக்க ஆதரவுடன் அடிக்கிறோம் என்று. அதே போல அப்ப அதுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு விட்டால் இனி ஐரோப்பா எல்லாம் போகும் சண்டைக்கு, என்ன எல்லாரும் போவோம். ஏன்னா இது ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நீர்ப்பரப்பில் நடக்கிறது என்றால் எல்லாரும் வரலாம். அதை ரஷ்யாவும் சீனாவும் 2 தடவை அதை வீட்டோ பண்ணிவிட்டார். அவர்களுக்கு தெரியும் அது அந்த வீட்டோவின் பவரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏனென்றால் ஒரு வீட்டோ காணும், ஆனால் 2 பேரும் சேர்ந்து வீட்டோ பண்ணினார்கள் என்று சொன்னால் அது அவ்வளவு ஆபத்தானது ஒன்று. அது தோல்வி அடைந்த பிற்பாடு தாங்கள் ஓமானுடன் பேசி ஒரு கொரிடோரை உருவாக்கி இருந்தார். ஆனால் அதை ஈரான் தாக்கிவிட்டது. அதற்கு பிறகு அந்த பாதையால் கப்பல்கள் செல்லவில்லை. அதுதான் அமெரிக்காவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆதங்கம். என்றால் தனது பாதுகாப்பு கொடுத்தும் கூட அதை தக்க வைக்க முடியவில்லை என்றபடியால் தான் மூர்க்கத்தனமாக ஈரானை தாக்கி இருந்தது. பெருமளவான ஈரான் தீவுகளை தாக்கின்றது. அதுவும் குறிப்பாக சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ரயில் பாதைகளை தாக்கியிருந்தது. ட்ரெயின் ரோட் என்னன்னு சொன்னா அதனால் தான் வர்த்தகம் நடைபெறுகிறது. ஈரான் பொருளாதாரத்துக்கான, அதாவது சீனா எண்ணெயை வாங்கி கொண்டு ஏனைய பொருட்களை கொடுக்கிறது என்று சொல்லி தாக்கியிருக்கிறார்கள் மூர்க்கமாக. இந்த தோல்வியாக, அதாவது இது தொடர்பாக இந்த அரசியல் நிபுணர் பிரண்டன் வாய்சாட் அவர் என்ன கூறுகிறார் என்றால், அமெரிக்காவின் எண்ணெய் இருப்பு குறைந்து கொண்டே வருகிறது. இதற்காக ஈரான் ஒரு குண்டை கூட வீச வேண்டியதில்லை. அமெரிக்கா தனது வளங்களை முழுமையாக இலக்கு நிலையை நோக்கி வேகமாக செல்வதை பார்த்து கொண்டிருப்பதே தெஹ்ரானின் ஒட்டுமொத்த உத்தி என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது நீங்கள் இதை இழுத்து கொண்டு போனாலே, அதாவது இந்த போரில் காலம் ஈரானியர்களுக்கு சாதகமாக உள்ளதென்றும் அமெரிக்காவுக்கு அது சாதகமாக இல்லை. ஒரு நாட்டை அதன் எல்லைக்குள் தள்ளினால் அது சரியாக சிந்திப்பதை நிறுத்திவிடும், அப்போதுதான் அது தோல்வி அடைகிறது என்று கூறியிருக்கிறார். அவர் கூறுகிறார் என்னன்னு சொன்னால், ஈரான் இப்படி இந்த எண்ணெய் பொருளாதாரங்களை இழுத்து கொண்டு போனாலே அவர்கள் அமெரிக்கா தோல்வி அடைந்ததாகத்தான். நேற்று கூட கூறினார்கள், ஒரு படைத்துறை ஆய்வாளர் கூறினார், அமெரிக்கா 90 இடங்களை தாக்கியதாக கூறியிருக்கிறது, ஈரான் 85 இடங்களை தாக்கியதாக கூறியிருக்கிறது. அமெரிக்காவின் 90 தாக்குதல்களும் வெற்றியாக இருக்கலாம், அது வேறு விடயம். ஆனால் ஈரான் 85 இடங்களில் 5 ஏவுகணைகள் சரியாக வீழ்ந்திருந்தால் கூடி அது ஈரானுக்கு வெற்றியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அமெரிக்காவும் ஈரானும் படைபல ரீதியாக சம நிலையில் இல்லை, மடுக்கும் மலைக்கும் இடையிலான வித்தியாசம். அப்படி இருக்கும் போது அமெரிக்காவின் தாக்குதல்களை எதிர்த்து நிற்பதே, தொடர்ச்சியாக எதிர்த்து நிற்பதே ஈரானுக்கு ஒரு வெற்றி என்றுதான் அவர் கூறியிருந்தார். அந்த கோலியாத்தும் தாவீத்தும் போல இந்த வெறும் கெட்ட போல அடிப்பது போல ஏவுகணைகளை மட்டும் அடித்து ஈரான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, நீங்கள் சற்று முன்னர் கூறினீர்கள், இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து எப்படி ஈராக்குக்குள் நுழைந்தது போல ஈரானுக்குள் நுழைவதற்கான திட்டம் இருந்தது என்று. ஆனால் இந்த தடவை இந்த ஐரோப்பிய நாடுகள் கூறிக்கொண்ட முக்கியமான விடயம், ஏன் நாங்கள் இந்த
ஈரானுக்கு எதிரான தாக்குதலே நேட்டோ சார்பாக நாங்கள் இணையவில்லை என்றால் நாங்கள் ஈராக்கிலே நல்ல ஒரு பாடத்தை கற்றிருந்தோம், இன்னும் ஒரு தடவை அந்த தவறை செய்ய மாட்டோம் என்ற காரணத்தை குறித்தான் பல பேர் அந்த நாடுகள் அமெரிக்காவுடன் சேர்ந்து வரவில்லை. எவ்வளவு தூரம் வற்புறுத்தி பார்த்தார், எவ்வளவோ எல்லாம் சொல்லி பார்த்தார், நேட்டோவிலிருந்து நான் விலகுறேன், பணம் தருவதை நிறுத்தி போறேன்னு சொல்லி பார்த்தார். அப்படி இருந்து கூட எதுவுமே கடைசி வரை நடக்கவில்லை. அதிலும் குறிப்பாக ஸ்பெயின் சரியான ஸ்ட்ராங்காக இருந்தது. நேற்றும் கூட ஸ்பெயினை பற்றி ஏதோ ஒரு தகவல் ஒன்று, ஒரு வார்னிங்கான தகவல் ஒன்றை ட்ரம் விட்டிருந்தார் நினைக்கிறேன். இதை பற்றி கூறுங்க கொஞ்சம். உண்மைதான். என்னென்று சொன்னால் இந்த சண்டையில் ஐரோப்பிய ஒன்றியமும் நேட்டோவும் பங்கு பற்றாமல் இருப்பதற்குரிய காரணம் ஒன்று, ஈராக்கை அவர்கள் ஒரு உதாரணமாக கூறினாலும் அது தோல்விதான். ஈராக்கின் நிலைமை அவர்களுக்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஈரான் திருப்பி வலிமையாக தாக்கியது, ஈரான் தாக்கு பிடித்து நிற்பது. நாளைக்கு அந்த ஈரான் ஹோமோஸ் நீரிணையினால் தங்கள் கப்பல்களை கொண்டு போக முடியாமல் விட்டு வந்துவிடும் என்ற ஒரு நிலைமை தான் அவர்களுக்கு. ஈரான் முதலாவது அமெரிக்காவின் தாக்குதலோடு விழுந்திருந்தால் இவர்கள் எல்லோரும் கூட்டம் கூடி போயிருப்பார்கள், எல்லோருமாக போயிருப்பார்கள். திருப்பி அடித்ததுதான் அவர்களுக்குரிய பிரச்சனை. என்னென்னு சொன்னால், அவர்கள் இந்த ஈராக்குக்கு பிறகு போரை வெறுப்பவர்களாக இல்லை. ஏனென்றால் ரஷ்யாவில் நடக்கிற போரை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியம் தான் நடத்தி கொண்டிருக்கிறது. தங்களுக்கு எவ்வளவு சேதம் ஏற்பட்டாலும் ரஷ்யாவுக்கு ஒரு சேதம் ஏற்படுத்த வேண்டும் என்று, தாங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலையில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார். சரி, இப்பொழுது நாங்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான யுத்தத்திலே ரஷ்யாவுடைய Su-35 விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதான ஒரு செய்தி ஒன்றை வாசித்தேன். அது உக்ரைன் வான்பரப்பிலே F-35 இல்ல F-15 விமானத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதான ஒரு தகவல் இருந்தோம். அதை பற்றின தகவலை கொஞ்சம் வழங்குங்க. ரஷ்யாவின் Su-35 விமானம் இன்டர்செப்டர் என்று சொல்றது இடைமறிப்பான்கள். அந்த விமானம் வளமையாக அந்த விமானம் முதலும் சுட்டு வீழ்த்தப்பட்டது, ஆனால் பெருமளவில் சுட்டு வீழ்த்தப்படவில்லை. இந்த தடவை அதை அமெரிக்காவின் பெட்ரியாட் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அமெரிக்காவின் நவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி Su-35 சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருந்தார்கள். அதற்கு பிறகு வந்த காணொளிகளின் படி பார்த்தாலும் அந்த விமானம் வீழ்ந்தது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது போலதான் தெரிகின்றது. கிட்டத்தட்ட இதுவரையில் ரஷ்யா 20-23 விமானங்களை இழந்திருக்கின்றது இந்த சண்டையில். பல விமானங்கள் தரையில் இருந்து வைத்து கூட தாக்கி அளிக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்காவின் ஈரான் சண்டையில் அமெரிக்கா 42 விமானங்களை இழந்ததும், ரஷ்யா 20-30 விமானங்களை இழந்தது கிட்டத்தட்ட ஒரே நிலைமையாகத்தான் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒன்று, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான சண்டை வேகமாக தீவிரமடைந்து வருகின்றது. கடந்த 72 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 20 ரஷ்யாவின் கப்பல்களை, இந்த ஷடோ ஃபிளீட் என்று சொல்ற எண்ணெய் கப்பல்களை தாக்கி இருப்பதாக உக்ரைன் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது பெருமளவான ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மற்றது ஏவுகணைகளை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ரஷ்யா இந்த பிளமிங்கோ ஏவுகணைகள் உற்பத்தி நிலையத்தை தாக்கி இருக்கின்றது. அது வெடித்ததற்கு பிறகு செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் என்று சொல்றது அந்த தேசம் அந்த பிராந்தியம் முழுவதும் பெரும் அழிவை சந்தித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நல்லது, இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.